மாணவர்களே, மற்றுமொரு இணைந்த கணிதம் பாடவேளையில் உங்களை சந்திக்கின்றோம். இந்த பாடவேளையில் பிரயோக கணித பகுதியில் காணப்படுகின்ற எளிமை இசையியக்கம் சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எளிமை இசையியக்கம் ஆனது 3 தேர்ச்சிகளை உள்ளடக்கியது. அந்த தேர்ச்சியிலே எளிமை இசையியக்கத்தின் பகுப்பாய்வு தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அது தொடர்பாக வினாக்களை நாங்கள் செய்து வருகிறோம். ஆகவே இந்த பகுதியில் நாம் எளிமை இசையியக்கம் என்றால் என்ன, எளிமை இசையியக்க துணிக்கையின் வீச்சம், எளிமை இசையியக்க துணிக்கையின் அலைவு காலம் போன்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கிறோம். அதைவிட இந்த இயக்கத்திலே காணப்படுகின்ற இயக்க சமன்பாடுகள், அதாவது இடப்பெயர்ச்சிக்கும் ஆர்முடுகளுக்கும் இடையிலான சமன்பாடு, அந்த சமன்பாட்டை சொல்கிறது எளிமை இசையியக்க துணிக்கையினுடைய சிறப்பியல்பு சமன்பாடு என்று சொல்லலாம், அல்லது வகையீட்டு சமன்பாடு என்று சொல்லலாம். இந்த சமன்பாடானது ஒரு துணிக்கை எளிமை இசையியக்கத்தில் இருக்கிறது என்பதை நிறுவுவதற்கு எங்களுக்கு பயன்படும். அதைவிட அந்த துணிக்கையினுடைய இயக்க மையத்தை நாங்கள் அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி காணக்கூடியதாக இருக்கும். அலைவு காலம் என்பவற்றையும் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இடப்பெயர்ச்சிக்கும் வேகத்துக்கும் இடையிலான தொடர்பு பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நேரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பு நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி நாங்கள் கணக்குகள் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே விசேடமாக இந்த வகையீட்டு சமன்பாட்டை பயன்படுத்தி, இந்த சிறப்பியல்பு சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த இடப்பெயர்ச்சிக்கும் ஆர்முடுகளுக்குமான இந்த சிறப்பியல்பு சமன்பாட்டின் தீர்வுகள் தரப்படும் இடத்து, சிறப்பியல்பு சமன்பாட்டின் தீர்வுகள் தரப்படும் இடத்து அந்த தீர்வுகளில் இருந்து, அந்த தீர்வுகள் 3 மாறிலிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த குறித்த வினாவுக்குரிய அந்த மாறிலிகளை நாங்கள் இனங்கண்டு அந்த சமன்பாட்டிலிருந்து வீச்சம், இயக்க மையம் என்பவற்றை நாங்கள் காண்பது தொடர்பாக வினாக்களை, மேலும் சில வினாக்களை இன்று பார்க்க இருக்கிறோம். அவதானித்தம் என்று சொன்னால் மேலதிகமாக ஒரு வினாவை நாங்கள் பார்க்கலாம். எளிமை இசையியக்க துணிக்கையின் வகையீட்டு சமன்பாட்டின் தீர்வுகள் தரப்படும் இடத்து அந்த தீர்வுகளை பயன்படுத்தி வீச்சம், இயக்க மையம் ஆகியவற்றை காண்பது தொடர்பில் மேலதிகமாக ஒரு பயிற்சியை நாங்கள் இங்கு பார்க்கலாம் என்றிருக்கிறோம். இந்த வினா 2ஐ அவதானிப்போம். திணிவு எம்மினையுடைய துணிக்கை இயற்கை நீளம் எல்லினை உடைய ஒரு லேசான மீள்தன்மை இழையின், இயற்கை நீளம் எல் என்று சொல்லி இருக்குது, இலேசான மீள்தன்மை இழையின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அதே வேளை இழையின் மற்ற நுனி ஒரு நிலைத்த புள்ளி O உடன் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு மீள்தன்மை இழை ஒன்று தந்திருக்குது. அந்த இழையின் இயற்கை நீளமும் தரப்பட்டுள்ளது. இந்த இழையின் ஒரு முனை நிலைத்த புள்ளியோடு இணைக்கப்பட்டுள்ளது. மறுமுனையில் எம் திணிவு இணைக்கப்பட்டு துணிக்கை 40 தொங்குகிறது. இப்போ துணிக்கை 40 தொங்கும் பொழுது, 40 என்பது சமநிலை, சமநிலையில் தொங்கும் பொழுது இழை ஒரு நீட்சிக்குட்பட்டிருக்கும். அந்த திணிவினுடைய நிறை காரணமாக இழை நீட்சிக்குட்பட்டிருக்கும். அப்போ L/3 தூரம் நீட்சிக்குட்பட்டு இழை சமநிலையில் உள்ளது. இப்போ முதலாவது வினா என்னன்னு சொன்னால் மீள்தன்மை மட்டை காண வேண்டும். இந்த இழையினுடைய மீள்தன்மை மட்டு என்ன என்பது முதலாவது வினா. தொடர்ந்து அவதானித்தம் என்று சொன்னால் துணிக்கை ஓவிற்கு நிலைக்குத்தாக கீழே, அப்போ இந்த சமநிலையில் இருக்கிற துணிக்கையை, இந்த 40 இருக்கிற துணிக்கையை இயங்குறதுக்கு நாங்கள் ஒரு வேலை ஒன்று செய்கிறோம். இப்போ இந்த துணிக்கையை இயங்க வைக்கிறதுக்கு என்ன வேலை செய்கிறோம்னு சொன்னால், துணிக்கை ஓவிற்கு நிலைக்குத்தாக கீழே L/2 தூரத்தில் உள்ள புள்ளியில் வைக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடப்படுகிறது. அப்போ நாங்கள் அந்த துணிக்கை என்ன செய்கிறோம், ஓவிலிருந்து L/2 தூரத்துக்கு உயர்த்தி ஓய்விலிருந்து விடுவிக்கிறோம். அப்போ L/2 தூரத்தில் வச்சு ஓய்விலிருந்து விடுவிக்கிறோம். அப்படி விடுவிக்கப்படுவதால் துணிக்கை எளிமை இசையியக்கத்தை அங்கு இயங்க ஆரம்பிக்கும். அந்த ஓய்விலிருந்து துணிக்கை இயங்க ஆரம்பிக்கும். இப்போ துணிக்கை ஓவிற்கு நிலைக்குத்தாக கீழே எல்லில் உள்ள புள்ளி ஏயினை முதல் தடவையாக அடையும் போது அதன் வேகத்தை காண்க. அப்போ துணிக்கையானது எல்லினை அடையும் போது, எல் என்பது இழையினுடைய நீளம், அப்போ இயற்கை நீளமாக இருக்கும் பொழுது அதன் வேகம் கேள்வி. தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் பி என்பது
துணிக்கை அடையும் மிகவும் தாழ்ந்த புள்ளி என கொள்வோம். அப்போ a/2 தூரத்திலிருந்து நாங்கள் l/2 தூரத்தில் உயரத்தில் இருந்து, அதாவது ஓவிலிருந்து l/2 ஆழத்தில், ஓவிலிருந்து l/2 தூரத்தில் வச்சு விடப்படும் பொழுது துணிக்கை வந்து b என்ற புள்ளி வரையும் இயங்குதாம், b என்ற புள்ளி வரையும் இயங்குமாம். அதி தாழ்ந்த புள்ளி b. ஏயிலிருந்து பிக்கு துணிக்கையின் இயக்கத்துக்கு இழையின் நீட்சியானது எக்ஸ் என கொண்டு இந்த சமன்பாட்டை எடுக்க வேணும். அப்போ இந்த சமன்பாடு தொடர்பாக நாங்கள் வினாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சமன்பாடானது இடப்பெயர்ச்சிக்கும் ஆர்முடலுக்கும் இடையிலான தொடர்பு. இந்த சமன்பாட்டை நாங்கள் வகையீட்டு சமன்பாடு என்று சொல்றது. இந்த சமன்பாடு நாங்கள் பெறப்பட வேணுமாக இருந்தால் எக்ஸ் நீட்சியாக உள்ள அதாவது நாங்கள் நீட்சி எக்ஸாக உள்ள புள்ளியில், அதாவது உண்மையில் மையத்திலிருந்து எக்ஸ் தூரத்தில் எஃப் சமன் எம்ஏ போட்டோம்னு சொன்னால் இந்த சமன்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ மையம், இயக்க மையம் நாங்கள் வினாவின் ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பது கடினம். ஆகவே நாங்கள் இழையின் அந்த நீட்சி, அதாவது எக்ஸை அளப்பது, அந்த எக்ஸை அளப்பது இயக்க மையத்திலிருந்தான தூரம் தான் எக்ஸ் என்று நாங்கள் வைக்க வேணும். அப்போ அந்த இயக்க மையத்திலிருந்தான தூரத்தை அளப்பதற்கு இந்த வினாவில் என்ன தரப்பட்டிருக்குது? இழையினுடைய நீட்சி. அப்போ இங்கே எக்ஸ் ஆனது எங்கிருந்து அளக்கப்பட வேணும் என்பது தரவு. ஆகவே அந்த இழையின் நீட்சி எக்ஸாக இருக்கிற கணத்தில் துணிக்கிய கருதினம் என்று சொன்னால் இந்த இந்த இயக்க சமன்பாட்டை, இந்த வகையீட்டு சமன்பாட்டை அல்லது எளிமை இயக்க துணிக்கையினுடைய சிறப்பியல்பு சமன்பாடு என்று கூடி சொல்லலாம். சிறப்பியல்பு சமன்பாட்டு வடிவத்துக்கு இதை மாற்ற வேணும். இது வகையீட்டு சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பின்னர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த சமன்பாட்டின் தீர்வுகள் இப்படியாக இருக்குமாக இருந்தால், அதாவது இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான தொடர்பு, இந்த சமன்பாட்டின் தீர்வு இப்படியாக இருக்குமாக இருந்தால் இந்த தொடர்பை எடுத்துக்கொண்டு, இந்த தொடர்பை கருதி நாங்கள் என்ன செய்ய வேணும்? இயக்க மையத்தையும், எளிமை இயக்கத்தினுடைய இயக்க மையத்தையும் வீச்சத்தையும் நாங்கள் காண வேணும். அப்போ ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம் எக்ஸ் சமன் ஏ கொஸ் ஒமேகா டி சக பி சைன் ஒமேகா டி, இந்த வடிவத்தில் ஒரு வகையீட்டு சமன்பாடினுடைய தீர்வு பெறப்படுமாக இருந்தால் இயக்க மையம் எப்போது பெறப்படும்? இவர் சமன் 0 ஆகும் பொழுது இயக்க மையம் பெறப்படும். ஏனென்று சொன்னால் எக்ஸ் டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸ், இந்த வடிவத்தில் உள்ள சமன்பாட்டின் தீர்வு தான் இது. இந்த வடிவத்தில் உள்ள சமன்பாட்டினுடைய தீர்வு தான் இது. இந்த சமன்பாட்டிலிருந்து நாங்கள் என்ன சொல்லலாம்? இயக்க மையம் இந்த வடிவத்தில் இருக்கும் பொழுது இந்த எக்ஸ் ஆனது இயக்க மையத்திலிருந்து அளக்கப்படும். ஆகவே எக்ஸ் சமன் 0 எங்களுக்கு துணிக்கையினுடைய எளிமை இயக்க துணிக்கையினுடைய இயக்க மையம் பெறப்படும். ஆகவே எங்களுக்கு இயக்க மையம் வேணுமாக இருந்தால் இந்த எக்ஸ் ஆனது, இங்கே இருக்கிற எக்ஸ் ஆனது 0 இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? இயக்க மையத்தை கண்டு கொள்ளலாம். அதே போன்று வீச்சம். அப்போ வீச்சம் காண்றதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம்? வீச்சம் காண்றதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், வீச்சத்துக்கான வரைவிலக்கணத்திலிருந்து, வீச்சத்துக்கான வரைவிலக்கணம் சொல்லுது இயக்க மையத்துக்கும் கணநிலை ஓய்வு, அதாவது இயக்க மையத்துக்கும் துணிக்கை ஓய்வடைகிற தானத்துக்கும் இடையிலான தூரம் தான் வீச்சம். இயக்க மையத்துக்கும் துணிக்கை ஓய்வடைகிற புள்ளிக்கும் இடையிலான தூரம் தான் வீச்சம். ஆகவே நாங்கள் இங்கு வீச்சத்தை கருத வேணுமாக இருந்தால், வீச்சத்தை இந்த சமன்பாட்டிலிருந்து கணிக்க வேணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த சமன்பாட்டினுடைய தீர்வு, அதாவது நேரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தீர்விலிருந்து வேகத்துக்கான தொடர்பை பெறுகிறோம். இந்த சமன்பாட்டிலிருந்து வேகத்துக்கான தொடர்பை பெறுகிறோம், வேகத்துக்கும் நேரத்துக்குமான தொடர்பை பெறுகிறோம். அந்த தொடர்பில் வேகம் 0 ஆகிற கணத்தில் நாங்கள் கொஸ் ஒமேகா டியை கணித்து, வேகம் 0 ஆகிற கணத்தில், அதாவது எக்ஸ் டாட் வந்து 0 ஆகிற கணத்தில் ஒமேகா டியை நாங்கள் கருதி இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டம் என்று சொன்னால், வேகம் 0 ஆகிற கணத்தில் கொஸ் ஒமேகா டி என்ன பெருமானம், வேகம் 0 ஆகிற கணத்தில் சைன் ஒமேகா டி என்ன பெருமானம் என்று பிரதியிடுவதன் மூலம் வீச்சத்தை காணலாம். அதாவது அலைவு மையத்துக்கும் கணநிலை ஓய்வு தானத்துக்கும் இடையிலான தூரத்தை நாங்கள் கண்டு கொள்ளலாம்.
இந்த முறையில் நாங்கள் இந்த வினாவை அணுகப் போகிறோம். அப்போ மீண்டும் இந்த வினாவுக்கு வருவோம். ஆரம்பத்தில் தரப்பட்ட கேள்வி, அதாவது மீள்தன்மை மட்டை காண வேணும். இது எப்படியான இழை? இயற்கை நீளம் L உடைய ஒரு இழை, மீள்தன்மை மட்டும் தரப்படவில்லை. அப்போ கவனிப்போம். இந்த வினாவை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இழை ஒன்று தரப்பட்டிருக்குது. இழையினுடைய இயற்கை நீளம் L என்று சொல்லப்பட்டிருக்குது. மீள்தன்மை இழை, இந்த இழையினுடைய மீள்தன்மை மட்டும் தரப்படவில்லை. அப்போ மீள்தன்மை மட்டும் நாங்கள் லம்டா என்ற குறியீட்டால் நாங்கள் குறித்து கொள்வோம். இந்த மீள்தன்மை இழையினுடைய ஒரு முனையானது நிலைத்த புள்ளி ஓவோடு இணைக்கப்பட்டிருக்கு. நிலைத்த புள்ளி ஓவுடன் இணைக்கப்பட்டிருக்குது. தற்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், எம் திணிவை மற்றைய முனையில் கட்டும் பொழுது, எம் திணிவை இழையின் மற்றைய முனையில் இணைக்கும் பொழுது இழையானது திணிவானது, அதாவது இழை L/3 நீட்சிக்கு உட்பட்டு 40 இருக்குது, சமநிலையில் இருக்குது. ஆகவே இந்த நிலையில் நாங்கள் திணிவை கட்டப்படாத நிலையாக இவரை கருதுவோம். திணிவு கட்டப்படின் இந்த இழையானது ஒரு நீட்சிக்குட்படும். திணிவினுடைய நிறை விசையின் காரணமாக நீட்சிக்குட்பட்டு இவர் சமநிலையில் இருக்கு. அப்போ எம் திணிவுடைய துணிக்கை என்றபடியால் நிறை விசையானது கீழ்நோக்கி தாக்கும். திணிவினுடைய நிறை கீழ்நோக்கி தாக்கும். கீழ்நோக்கி தாக்குற நிறை விசைக்கு இந்த புள்ளியில் உள்ள இழுவிசையானது சமனாக இருப்பின் இந்த கணத்தில், இந்த புள்ளியில் துணிக்கை சமநிலையில் இருக்கும். இந்த புள்ளியை நாங்கள் P என்று வச்சோம்னு சொன்னால் இந்த புள்ளி Pயில் துணிக்கை சமநிலையில் இருக்கும். அப்போ துணிக்கை சமநிலையில் இருக்கும் பொழுது இழையின் நீட்சி L/3, இழையின் நீளம் அல்ல, இழையின் நீட்சி L/3. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் L நீளமான இழை சமநிலையில் இழை நீட்சி L/3 என்று சொல்லப்பட்டிருக்குது. L/3, L/3. ஆகவே நாங்கள் இந்த துணிக்கையின் சமநிலையை கருதுவதன் மூலம் மீள்தன்மை மட்டை கண்டுகொள்ளலாம். அப்போ அவதானிச்சோம்னு சொன்னால் புள்ளி Pயில் துணிக்கை சமநிலையில் இருக்கிறதால ஆர்முடுகள் 0. ஆகவே மேல் நோக்கிய விசையும் துணிக்கையில் 2 விசைகள் தாக்குது, இரு விசைகளின் கீழ் சமநிலை. துணிக்கையின் மேல் நோக்கிய விசையும் கீழ் நோக்கி தாக்குற விசையும் சமன் என்று நாங்கள் எடுக்கலாம். ஆகவே மேல் நோக்கி தாக்குற விசை T ஆனது யாருக்கு சமனாக இருக்க போகுது? mg, நிறை விசைக்கு சமனாக இருக்க போகுது. ஆனால் ஊக்கின் விதியிலிருந்து நாங்கள் இந்த T-யை கணிச்சு கொள்ளலாம். ஆனால் ஊக்கின் விதிப்படி T ஆனது எங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும்? lambda E/A என்று கிடைக்கும். lambda என்றது இழையினுடைய மீள்தன்மை மட்டு. E என்றது அந்த கணத்தில், எந்த கணத்தில் இழுவை வேணுமோ அந்த கணத்தில் உள்ள நீட்சி. A என்றது இழையினுடைய இயற்கை நீளம். அப்போ lambda எங்களுக்கு தெரியாது. இந்த கணத்தில் எங்களுக்கு இழுவிசை வேணும், அந்த கணத்தில் நீட்சி L/3. அப்போ ஈக்கு பதிலாக L/3 போடுவோம். இயற்கை நீளம், அந்த இழையினுடைய இயற்கை நீளம் L இயற்கை நீளமுடைய இழை. ஆகவே T ஆனது இழுவை லம்டாவின் கீழ் 3 என்று வரும். ஆகவே நாங்கள் இங்கே T-யை பிரதியிடுவதன் மூலம் லம்டாவின் கீழ் 3 சமன் mg என்று பெறப்படும். இழையினுடைய மீள்தன்மை மட்டானது 3 mg என்று எங்களுக்கு கிடைக்கும். அப்போ துணிக்கையின் சமநிலை தானம் தெரியுமாக இருந்தால் துணிக்கையின் சமநிலையை கருதுவதன் மூலம் இழையினுடைய மீள்தன்மை மட்டை நாங்கள் கண்டு கொள்ளலாம். இப்போ மீள்தன்மை மட்டு கேள்வியாக இருக்கிறது, நாங்கள் கண்டிருக்கிறோம்.
தொடர்ந்து பார்த்தமாக இருந்தால் சமநிலையில் இருக்கிற இந்த துணிக்கையை இயங்க வைக்க போகிறோம். இயங்க வைப்பதற்காக ஒரு வேலை ஒன்று செய்கிறோம். என்ன, அந்த துணிக்கையை நாங்கள் ஓவிலிருந்து L/2 தூரத்தில் ஓய்விலிருந்து விட போகிறோம். ரைட். அப்போ நாங்கள் கவனித்தோம்னு சொன்னால் இந்த இந்த தரவானது மீள்தன்மை மட்டை கண்டுகொள்வதற்கான தரவு. அப்போ இழையினுடைய மீள்தன்மை மட்டு 3mg என்று நாங்கள் கண்டிருக்கிறோம். 3mg எல் நீளமான இழை மீள்தன்மை மட்டு 3mg என்று வைப்போம். 3mg என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஓவிலிருந்து L/2 தூரத்தில் ஓய்விலிருந்து விட போகிறோம். ஓவிலிருந்து L/2 தூரத்தில். அப்போ ஓவிலிருந்து L/2 தூரத்தில் துணிக்கையை ஓய்விலிருந்து விடுறோம். ஓய்விலிருந்து விடுறோம். அப்போ L/2 தூரமாக இருக்கும் இது. இப்போ முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இழையின் நீளம் எல்லாகிற கணத்தில், இழையின் நீளம் எல்லாகிற கணத்தில் துணிக்கையின் வேகம். அப்போ ஓய்விலிருந்து விடப்படும் பொழுது துணிக்கை வந்து என்ன நடக்கும், எல்லாகிற கணத்தில். எல்லாகிற கணத்தில் நாங்கள் துணிக்கையை கருதினோம்டா கவனிப்போம். நிலைக்குத்தாக கீழே எல்லில் உள்ள புள்ளி ஏயினை அடையும் போது அதன் வேகம். ஏயினை அடையும் போது அதன் வேகம். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு வேகம் வேணும். இந்த இடத்துல எங்களுக்கு வேகம் வேணும். அப்போ வேகத்தை v என்று வைப்போம். அப்போ t = ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் வந்து v ஆக இருக்கும். அப்போ இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும், இந்த புள்ளியை நாங்கள் p என்று வச்சு கொண்டோம்னு சொன்னால், Pயிலிருந்து A வரையான இயக்கத்துக்கு, அப்போ Pயிலிருந்து A வரையான இயக்கத்தில் இழை வந்து நீட்சிக்குட்படவில்லை. இழையில் நீட்சி இல்லை என்று சொன்னால் அங்கே இழுவிசை இருக்காது. இழுவிசை இல்லை என்று சொன்னால் அந்த துணிக்கை வந்து எளிமைசை இயக்கத்தில் இருக்காது. விசை இருந்தால் தான், விசை தாக்கும் பொழுதுதான் எளிமைசை இயக்கம் இருக்கும். அந்த இயக்க மையத்திலிருந்து துணிக்கையின் இடப்பெயர்ச்சியோட ஆர்முடுகள் நேர்வித சமனாக இருக்கும். அப்போ ஆர்முடுல கொடுக்குறது வந்து விசை. அப்போ இயக்க மையத்திலிருந்து தூரம் அதிகரிக்கும் பொழுது விசையும் அதிகரித்து கொண்டு போகணும். அப்போ துணிக்கையில் விசை தாக்கவில்லை. அப்போ Pயிலிருந்து A வரையான இயக்கம் வந்து புவி ஈர்ப்புங்கிலி இயக்கம் என்று நாங்கள் கருதி கொள்ளலாம். அப்போ இறுதி வேகம் எங்களுக்கு வேணும், ஆரம்ப வேகம் தெரியும், தூரம் தெரியும், நேரம் இல்லாத சமன்பாடை போடலாம். நேரம் இல்லாத சமன்பாடை போடலாம். அப்போ Pயிலிருந்து இந்த புள்ளி Pயிலிருந்து A வரையான இயக்கத்துக்கு v வர்க்கம் சமன் u வர்க்கம் ப்ளஸ் 2as எடுப்போம். 2as இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் இறுதி வேகத்தை கண்டுகொள்ளலாம். புள்ளி ஏயில் துணிக்கையின் வேகத்தை கண்டுகொள்ளலாம். அப்போ v வர்க்கம் சமன் ஆரம்ப வேகம் 0, L/2 தூரத்தில் ஓய்விலிருந்து விடுறோம், சக 2 A என்றது புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். அப்போ g ஆக இருக்கும். Pயிலிருந்து A வரையான தூரம், அப்போ L/2 தூரத்திலிருந்து விடுறோம். இயற்கை நிலம் எல்லான கணம். ஓவிலிருந்து A வந்து L தூரத்தில் இருக்குது. அப்போ S வந்து L/2 ஆக இருக்கும். L/2 ஆக இருக்கும். ஆகவே எங்களுக்கு v கண்டுகொள்ளலாம், வர்க்கமூலம் GL. v வந்து வர்க்கமூலம் GL ஆக இருக்கும். அப்போ இந்த வினா என்ன கேட்கப்படுகிறது, இழை அதாவது நிலைத்த புள்ளி ஓவில ஒரு முனை கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது, மற்ற முனையில் திணிவு M தொங்க விடப்பட்டு L/2 தூரத்தில், ஓவிலிருந்து L/2 தூரத்தில் ஓய்விலிருந்து விடப்படும் பொழுது A என்ற புள்ளியில் என்ன வேகம். அப்போ A என்ற புள்ளி வந்து இயற்கை நிலம் எல்லான இடம். ஆகவே அந்த இடத்துல வேகம் வந்து √GL ஆக இருக்கும். அப்போ √GL ஆக இருக்கும். √GL என்று நாங்கள் கண்டிருக்கிறோம். √GL என்று கண்டிருக்கிறோம். ரைட். தொடர்ந்து நாங்கள் வினாவுக்கு சென்றோம் என்றால், தற்போது அப்போ நாங்கள் அந்த துணிக்கையை உயர்த்தி போட்டு விடும் பொழுது, உயரத்திலே பிடித்து ஓய்விலிருந்து விடப்படும் பொழுது அந்த துணிக்கை வந்து இயங்க ஆரம்பிக்கும். அந்த இயக்கம் வந்து ஒரு அலைவு இயக்கமாக இருக்கும். அதை நாங்கள் எளிமைசை இயக்கம் என்று சொல்லி நாங்கள் நிறுவக்கூடியதாக இருக்கும். அப்போ தொடர்ந்து வினாவை பார்த்தோம் என்றால், இந்த B என்ற புள்ளி என்று சொல்லி இருக்குது. அந்த B என்ற புள்ளி என்றது துணிக்கை அடையும் மிகவும் தாழ்ந்த புள்ளி, மிகவும் தாழ்ந்த புள்ளி என கொள்வோம். ஏயிலிருந்து பிக்கு துணிக்கையின் இயக்கத்துக்கு இழையின் நீட்சி எக்ஸ் ஆனது எனும் சமன்பாட்டினை திருப்தியாக்கும் என்று காட்ட வேணும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த துணிக்கை ஓ என்ற புள்ளியில் ஒரு முனை கட்டியிருக்கு, மற்ற முனை, அப்போ அந்த
திணிவு வந்து இவ்வாறு இயங்கும். அதிதாழ் புள்ளி பி என்று சொல்லியிருக்கு. அதிதாழ் புள்ளி பி என்று சொல்லியிருக்கு. இயற்கை நீளம் எல்லாக இருக்கிற கணத்தில் அந்த அந்த புள்ளியை நாங்கள் ஏ என்று வச்சுக்கிறோம். இப்போ வினாவுக்கு சென்றோம் என்றால் கேட்கப்பட்ட வினா இலையினுடைய நீட்சி எக்ஸாக இருக்கிற கணத்தில் இந்த எக்ஸுக்கும் எக்ஸானது இந்த சமன்பாட்டை திருப்தி செய்யுதுன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த துணிக்கை எளிமை சேக்கத்தில் இருக்குதுன்னு காட்ட வேணுமாக இருந்தால் அல்லது வகையீட்டு சமன்பாடு எடுக்க வேணுமாக இருந்தால் நீட்சி எக்ஸ் ஆகிற கணத்தில் அந்த திணிவுக்கு எஃப் சமன் எம்ஏ போடுவோம். அப்போ நீட்சி என்று சொன்ன எவ்வளவு இயற்கை நீளம். அப்போ நீட்சி அப்போ இந்த கணத்தில் நாங்கள் துணிக்கையை கருதுவோம். எக்ஸ் தூரத்தில் இயற்கை நீளத்திலிருந்து எக்ஸ் தூரத்தில் அந்த துணிக்கையை கருதுகிறோம். ரைட். எக்ஸ் ஆனது ஓவிலிருந்து வைக்கலாம். ஆனால் இந்த வினாவில் சொல்லப்பட்டிருக்கு நீட்சி எக்ஸ் என்று. அப்போ நீட்சி எக்ஸான கணத்தில் அந்த புள்ளியை நாங்கள் சி என்று வச்சுக்கொள்வோம். சி என்ற புள்ளியில் நாங்கள் துணிக்கையை கருதுகிறோம். அந்த கணத்தில் திணிவினுடைய ஆர்முடுகலானது எக்ஸ் டபுள் டாட் அதாவது எக்ஸ் நீட்சியாகிற கணத்தில் ஆர்முடுகலை எக்ஸ் டபுள் டாட் எக்ஸ் சார்பில் நாங்கள் எழுதி கொள்ளலாம். அப்போ இயக்க சமன்பாடு தேவையாக இருந்தால் புள்ளி சியில் ஆர்முடுகள திசையில் அதாவது எக்ஸ் டபுள் டாட்ன திசையில் நான் எஃப் சமன் எம்ஏ போடுறேன். எக்ஸ் டபுள் டாட்ன திசையில் நான் எஃப் சமன் எம்ஏ போட்டுக்கொள்கிறேன். அப்போ எக்ஸ் டபுள் டாட் கீழ்நோக்கிய திசையில் இருக்குது. அப்போ கீழ்நோக்கிய திசையில் எஃப் சமன் எம்ஏ. அப்போ கீழ்நோக்கி இந்த கணத்தில் கீழ்நோக்கி தாக்குற விசை கீழ்நோக்கி எம் திணிவு இருக்குது, நிறை விசை இருக்குது எம்ஜி. மேல் நோக்கி வந்து இழுவிசை இருக்குது. இந்த இழுவிசையை விட நிறை விசை கூடவாக இருக்கிறதால இந்த துணிக்கை கீழ்நோக்கி இயங்குது. ஆகவே நான் எம்ஜி மைனஸ் டி சமன் எம் எக்ஸ் டபுள் டாட் கீழ்நோக்கிய திசையில் ஆர் முடுகல் எக்ஸ் டபுள் டாட். ஆகவே எனக்கு இலையினுடைய இழுவை தேவையாக இருந்தால் இழுவை டி ஆனது லம்டா இ ஓவர் எல் என்று வரும். அப்போ இழுவை காண வேணுமாக இருந்தால் நீட்சியும் மீள்தன்மை மட்டும் தேவை. அப்போ சி என்ற புள்ளியில் நீட்சி வந்து எக்ஸ், மீள்தன்மை மட்டும் லம்டா ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்குது, வினா பகுதி ஏயில் கணிக்கப்பட்டிருக்குது, 3 mg ஆக இருக்கும். ஆகவே mg மைனஸ் டீக்கு பதிலாக லம்டான்றது 3 mg இன்டூ இ என்றது நீட்சி. புள்ளி சியில் துணிக்கைய கருதுகிறோம். புள்ளி சியில் இலைன்ற நீட்சி எவ்வளவு? எக்ஸ் நீட்சிக்கு உட்பட்டிருக்கு. இயற்கை நீளம் இலையினுடைய இயற்கை நீளம் எல் இயற்கை நீளமுடைய இலை, அதால் நாங்கள் பிரிக்க வேணும். எம் எக்ஸ் டபுள் டாட் என்று வரும். திணிவு நேரானது. ஆகவே நாங்கள் எல்லா ரெண்டு பக்கமும் திணிவை வெட்டலாம். இதிலிருந்து இடப்பெயர்ச்சிக்கும் ஆர்முடுகளுக்குமான தொடர்பு பெறப்படும். எக்ஸ் டபுள் டாட் ஆனது இந்த நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் இந்த எல்ஹெச்எஸ் சைட்டில் இருக்கிற எக்ஸின் குணகத்தை +1 ஆக்குற மாதிரி கொமன் எடுக்க வேணும். அப்போ 3Gயின் கீழ் எல்ல நாங்கள் கொமன் எடுத்தோம்னு சொன்னால் 3G எக்ஸின் குணகம் என்னவோ அவரை பொது எடுத்தால் எங்களுக்கு எக்ஸின் குணகம் +1 ஆக வரும். அப்போ எக்ஸ் ஜியை பொது எடுத்துட்டோம் L/3 என்று வரும். அப்போ கேட்கப்பட்ட வினா என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் நீட்சி எக்ஸாக உள்ள கணத்தில் இயக்க சமன்பாடு இவ்வாறு காட்ட வேணும். அப்போ எக்ஸ் டபுள் டாட் சமன் -3G L இன்டூ எக்ஸ் மைனஸ் L/3 என்று இருக்குது. அப்போ இயக்க சமன்பாடு எக்ஸ் டபுள் டாட் சக 3G L இன்டூ எக்ஸ் மைனஸ் L/3 சமன் 0 எங்களுக்கு வருது.
அப்போ இதுதான் கேட்கப்பட்ட வினா. தற்போது அடுத்த பகுதிக்கு போனோம்னு சொன்னால் அப்போ இந்த சமன்பாடை திருப்தி ஆகுதுன்னு காட்ட சொல்லியிருக்குது, நாங்கள் காட்டியிருக்கிறோம். தற்போது என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் மேற்படி சமன்பாட்டின் தீர்வுகள். இப்போ நாங்கள் இந்த இயக்க சமன்பாட்டிலிருந்து துணிக்க எளிமை இயக்கத்திலிருந்து காட்ட முடியும், இயக்க மையத்தையும் காண முடியும். ஆனால் இந்த வினா வேறு விதமாக சொல்கிறது, வேறு திசையில் செல்வது. தீர்வை தந்து இயக்க மையம் வீச்சம் கேள்வி. அப்போ இந்த சமன்பாட்டினுடைய தீர்வு இதை பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ் டபுள் டாட்டில் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் டபுள் டாட்டில் இருக்கிற இந்த சமன்பாடு கிட்டத்தட்ட எக்ஸ் 2ஆம் படி 3ஆம் படியாக இருக்கலாம். இந்த எக்ஸ் டபுள் டாட் பூஜ்ஜியமாகவில்லை தானே. ஆகவே இந்த சமன்பாட்டில் இருந்து ஒரு 2ஆம் படியை விட கூடின சமன்பாடு, இந்த சமன்பாட்டில் இந்த எக்ஸுக்கான விட இப்படி தீர்வு. இதை காண்ற முறை எங்களோட சிலபஸில் இல்லை, வினாவில் தரப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் இதை காண முடியும். அப்போ தீர்வு என்னென்று வருதுன்னு சொன்னால் x double dot சமன் minus 3g over l into minus 3g over l into x minus l by 3 x minus l by 3. இந்த சமன்பாட்டினுடைய தீர்வானது இந்த சமன்பாட்டிலேருந்து எக்ஸுக்கான விடை இப்படி வருகுதாம். எக்ஸுக்கான விடை எக்ஸ் சமன் எப்படி வருதுன்னு சொன்னால் l by 3 சக அல்ஃபா மடங்குங்க. ஏ இருந்த மாதிரி இங்கே ஒரு அல்ஃபா போடப்பட்டிருக்குது, அது குறியீடு தானே, நாங்கள் விரும்பின குறியீடுகளை போட்டுக்கொள்ளலாம். அல்ஃபா மடங்கு கொஸ் ஒமேகா டி சக பீட்டா மடங்கு சைன் ஒமேகா டி இந்த மாதிரி தரப்பட்டிருக்குது. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த இயக்கத்தினுடைய வீச்சம் இயக்க மையம் இதான் எங்களோட வினா. அப்போ அந்த வினாவுக்கு நாங்கள் மூவ் பண்ணுறதுக்கு முதல் இந்த சமன்பாட்டை பயன்படுத்த வேணுமாக இருந்தால் இந்த சமன்பாட்டில் உள்ள தெரியாக்கணியங்களை காண வேணும். எத்தனை தெரியாக்கணியம் இருக்குது? அல்ஃபா மாறிலி, ஒமேகா தெரியாக்கணியம், பீட்டா தெரியாத கணியம் மாறிலி. இந்த 3 மாறிலிகளை நாங்கள் காண வேணும். அப்போ கேள்வி என்ன? இந்த வகையீட்டு சமன்பாட்டினுடைய தீர்வு இப்படியாக இருந்தால் அல்ஃபா பீட்டா ஒமேகாவை காண வேணும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் எக்ஸ் டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா மைனஸ் 3g l இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எல் பை 3 இந்த சமன்பாட்டின தீர்வு இது. அப்போ இந்த சமன்பாட்டை எக்ஸில் இருக்கிற சமன்பாட்டை எக்ஸ் டபுள் டாட்டுக்கு மாற்றலாம். அப்போ 2 தடவைகள் இவரை டீ குறித்து வகையிடுவதன் மூலம் எக்ஸ் டபுள் டாட்டுக்கு மாற்றுவதன் மூலம் நாங்கள் ஒமேகாவை காணலாம். ஒமேகா காணல் என்று போட்டுக்கொள்ளலாம். ஒமேகா காணல். இப்போ நாங்கள் ஒமேகாண்ட மாறிலியை காண போகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இந்த சமன்பாடை 1 வச்சுக்கொள்வோம், இந்த சமன்பாடை 2 வச்சுக்கொள்வோம். இந்த முதலாவது சமன்பாட்டிலிருந்து 2 பக்கம் டி குறித்து வகையிட போடும். 2 பக்கம் டி குறித்து வகையிட்டோம்னு சொன்னால் எக்ஸ் டாட் சமன் எல் பை 3 என்றது மாறிலியை வகையிட்டா 0 சக இவரை வகையிட வேணும். அல்ஃபா மாறிலியை வெளியால் வச்சுக்கொண்டு மாறிய வகையிட வேணும். கொஸ் ஒமேகா டீயை வகையிட்டோம்னு சொன்னால் மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறத வகையிட்டோம்னு சொன்னால் ஒமேகாண்டு வரும். ஆகவே மைனஸ் அல்ஃபா ஒமேகா இன்ட்டு சைன் ஒமேகா டி என்று வரும். சைன் ஒமேகா டி என்ற மாதிரி வரும். சக மாறிலி பீட்டாவை வச்சுக்கொண்டு சைன் தீட்டா சைன் ஒமேகா டீயை வகையிட்டோம்னா கொஸ் ஒமேகா டி உள்ளுக்குள்ள இருக்கிற கோணத்தை வகையிட்டோம்னா ஒமேகாண்டு வரும். அப்போ பீட்டா ஒமேகா இன்ட்டு கொஸ் ஒமேகா டி என்று வரும். கொஸ் ஒமேகா டி என்று வரும். இப்போ நாங்கள் என்ன எடுத்துக்கிறோம்னு சொன்னால் வேகத்துக்கும் எக்ஸ் டாட் எடுத்துக்கிறோம். எனக்கு என்ன தேவை? எக்ஸ் டபுள் டாட். இந்த எக்ஸிலிருந்து எக்ஸ் டபுள் டாட்டை காண வேணும். மேலும் மீண்டும் ஒரு முறை டி குறித்து வகையிடுவோமாக இருந்தால் எங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் டபுள் டாட். எக்ஸ் டாட்டினுடைய டி குறித்த வகையீடு எக்ஸ் டபுள் டாட் ஆனது இது 0 மைனஸ் அல்ஃபா ஒமேகா மாறிலி அவரை வழியால் வச்சுக்கொண்டு சைன் டீட்டாவை வகையிடுவோம். சைன் ஒமேகா டீயை வகையிட்டோம்னா கொஸ் ஒமேகா டி, ஒமேகா டீயை வகையிட்டோம்னா ஒமேகா. அப்போ மைனஸ் அல்ஃபா இன்ட்டு ஒமேகா வர்க்கம் கொஸ்
ஒமேகா டி சக இதை பார்த்தோம்னு சொன்னால் பீட்டா ஒமேகா மாறிலி அவரை வழியால் வச்சுக்கொண்டு கொஸ் ஒமேகா டீயை வகையிட்டோம்னு சொன்னால் மைனஸ் சைன் ஒமேகா டி ஒமேகா டீயை வகையிட்டோம்னா ஒமேகாண்டு வரும். ஆகவே மைனஸ் பீட்டா ஒமேகா வர்க்கம் இன்டு சைன் ஒமேகா டி சைன் ஒமேகா டி என்று வரும். சைன் ஒமேகா டி இப்போ கவனிச்சோம்னு சொன்னால் எக்ஸ் டபுள் டாட்டுக்கான தொடர்பு எடுத்திருக்கிறோம். இங்கேயும் எக்ஸ் டபுள் டாட்டுக்கான தொடர்பு இருக்குது. அப்போ இந்த தொடர்பில் நாங்கள் என்ன செய்யலாம்டா என்ன பொதுவாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பகுதியில் ஒமேகா வர்க்கம், அந்த பகுதியில் ஒமேகா வர்க்கம், ஒரு மைனஸும் பொதுவாக இருக்குது. அப்போ மைனஸ் ஒமேகா வர்க்கத்தை நாங்கள் பொது எடுத்தோம்னு சொன்னால் அல்ஃபா இன்டு கொஸ் ஒமேகா டி அல்ஃபா இன்டு கொஸ் ஒமேகா டி சக பீட்டா இன்டு சைன் ஒமேகா டி என்று வரும். பீட்டா இன்டு சைன் ஒமேகா டி என்று வரும். ரைட். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இவரார் அல்ஃபா இன்டு கொஸ் ஒமேகா டி பிளஸ் பீட்டா இன்டு சைன் ஒமேகா டிக்கு பதிலாக யார் போடலாம்? இந்த சமன்பாடு ஒன்றை அவதானிப்போம். சமன்பாடு ஒன்றில் அல்ஃபா கொஸ் ஒமேகா டி பிளஸ் பீட்டா சைன் ஒமேகா டி என்று வரும். அப்போ இவருக்கு பதிலாக நாங்கள் என்ன போடலாம்? எக்ஸ் மைனஸ் எல் பை 3 போடலாம். அப்போ இவருக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் எல் பை 3 போடுவோம். அப்போ எக்ஸ் டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கேட் இன்டு எக்ஸ் மைனஸ் எல் பை 3 என்று வரும். எக்ஸ் மைனஸ் எல் பை 3 என்று வருமா? இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த சமன்பாடை ஒரு ஸ்டார் என்று வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? எக்ஸ் என்ற தொடர்பிலிருந்து இடப்பெயர்ச்சிக்கு நேரத்துக்குமாக அவர் தரப்பட்ட சமன்பாட்டை 2 தடவைகள் வகையிடும் பொழுது எக்ஸ் டபுள் டாட்டுக்கும் எக்ஸுக்குமான தொடர்பு பெறப்படுகிறது. ஆகவே நாங்கள் 2வது சமன்பாட்டையும் நாங்கள் பெற்ற சமன்பாட்டையும் ஒப்பிடுவதன் மூலம் அப்போ 2வது சமன்பாடு நாங்கள் பெற்ற சமன்பாடு இரண்டையும் கருதுவதன் மூலம் எக்ஸ் டபுள் டாட் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் டபுள் டாட் இருக்குது, எல்ஹெச்எஸ் ஓகே. ஆர்ஹெச்எஸ் பார்த்தோம்னா இங்கே எக்ஸ் மைனஸ் எல் பை 3, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் எல் பை 3, இங்கே மைனஸ் ஒமேகா ஸ்கேட் மைனஸ் ஓகே. ஒமேகா ஸ்கேட் மேரி யார் இருக்குது? 3g ஓவர் எல். அப்போ ஒமேகா ஸ்கேட் மேரி யார் இருக்குது? 3g ஓவர் எல் இருக்குது. 3g ஓவர் எல் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன காணலாம்? ஒமேகா கண்டம் என்று சொன்னால் வர்க்கமூலம் 3g இன் கீழ் எல் என்று வரும். வர்க்கமூலம் 3g இன் கீழ் எல். அப்போ வகையீட்டு சமன்பாட்டினுடைய தீர்வு இப்படி தரப்பட்டிருக்குது. குறித்த இயக்கத்துக்கு நாங்கள் அல்ஃபா ஒமேகா பீட்டா காண வேணும். நான் ஒமேகாவை முதல் காண்றேன். அப்போ ஒமேகா ஆனது எனக்கு எப்படி வரும் என்று சொன்னால் வர்க்கமூலம் 3g இன் கீழ் எல் என்று பெறப்படுகிறது. தற்போது நான் என்ன செய்ய வேணும்? ஏனைய மாறிலிகள் அல்ஃபாவையும் பீட்டாவையும் காண வேணும். அல்ஃபாவையும் பீட்டாவையும் காண்றதுக்கு நாங்கள் இந்த சமன்பாட்டை ஒருக்கா திருப்பி அவதானிப்போம். எக்ஸ் சமன் எல் பை 3 ப்ளஸ் அல்ஃபா கொஸ் ஒமேகா டி ஓகே அப்படி என்று இருக்குது இந்த சமன்பாடு. இந்த இயக்கத்துக்கு வருவோம். இந்த அல்ஃபாவும் பீட்டாவும் காண வேணுமெண்டா இந்த இயக்கத்தை விளங்கிக் கொள்ள வேணும். இந்த இயக்கத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இயற்கை நிலம் இப்படி இருக்குது. திணிவை இணைச்சு நாங்கள் எல் பை 2 தூரத்துலேருந்து அதை விடுறோம். எல் பை 2 தூரத்துலேருந்து விடுறோம். இப்போ இந்த இயக்கத்தில் எளிமை இசையக்கம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது, எளிமை இசையக்கம் எங்கே தொடங்குது, அந்த இடம்தான் நாங்கள் டி சமன்னோடாக நாங்கள் கருதுவோம். அப்போ எளிமை இசையக்கம் எங்கே தொடங்குதுன்னு சொன்னால் இலை எங்கே நீட்சிக்குட்படுதோ அந்த இடத்துல தான் எளிமை இசை இயக்கம் தொடங்கும். இலை நீட்சிக்கு உட்படாத பொழுது திணிவில விசை தாக்காது. அப்போ எளிமை இயக்கம் இருக்காது, சாதாரண இயக்கம். அப்போ எங்கே நீட்சிக்குட்பட ஆரம்பிக்குது? ஏ என்ற புள்ளியில் நீட்சிக்குட்பட ஆரம்பிக்குது. அப்போ நாங்கள் இந்த இயக்கத்தை விளங்கி கொண்டால்தான் அங்கே அல்ஃபா பீட்டா காண முடியும். அப்போ நாங்கள் இதுவரை செய்த விடைகளை கொண்டு இந்த இயக்கத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அப்போ நான் என்ன விளங்கிக் கொள்றேன்னு சொன்னால் புள்ளி ஏயில தான் எஸ்ஹெச்எம் ஸ்டார்ட் பண்ணும். புள்ளி ஏயில தான் இலை இறுக தொடங்கும். அப்போ நான் அந்த இடத்த டி சமன் நோடு வைக்கிறேன். ரைட்,
ஏ என்ற புள்ளியில் எளிமை சேர்க்கம் ஸ்டார்ட் பண்ணுது, டி சமன் நோடு வைக்கிறோம். அந்த இடத்துல எக்ஸ் என்னவாக இருக்கும்? 0. நாங்கள் வச்ச எக்ஸ் நீட்சி ஏ என்ற இடத்துல டி சமன் நோடில் எக்ஸ் சமன் 0. டி சமன் நோடில் வேகத்தையும் நாங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே எங்களுக்கு வேகம் ஏ என்ற புள்ளியில் வேகம் கேட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் இப்போ என்ன செய்யலாம் என்றால், புள்ளி ஏயில் துணிக்கையினுடைய இயக்கத்தை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், புள்ளி ஏயானது புள்ளி ஏயில் துணிவு வந்து எளிமை சேர்க்கத்துக்கு இயக்கத்தை ஆற்ற ஆரம்பிக்கும். ஆகவே நான் அந்த இடத்த டி சமன் நோடு வைக்கிறேன். டி சமன் நோடு நான் வைக்கிறேன். அந்த இடத்துல எக்ஸ் என்ன? நீட்சி 0. புள்ளி ஏயில் வந்து வேகம் ஏற்கனவே கேட்டிருக்கிறார். புள்ளி ஏயில் வந்து வேகம் கேட்டிருக்கிறார், நான் கண்டிருக்கிறேன். புள்ளி ஏயில் வேகமானது பாருங்க, புள்ளி ஏயில் வேகம் வந்து கேட்டிருக்கிறார், வர்க்கமூலம் ஜிஎல் என்று நான் கண்டிருக்கிறேன். அப்போ புள்ளி ஏயில் எனக்கு வேகமும் தெரியும், புள்ளி ஏயில் வேகமும் தெரியும். வேகம்ன்றது எக்ஸ் டாட் வர்க்கமூலம் ஜிஎல், வர்க்கமூலம் ஜிஎல்லாக இருக்கும். ரைட். இப்போ நான் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், அந்த சமன்பாட்டினுடைய மாறிலி ஏனைய மாறிலிகளை காண வேணும். அப்போ தரப்பட்ட சமன்பாட்டை ஒருக்கா அவதானிப்போம். எக்ஸ் சமன் L/3 சக அல்ஃபா இன்டு கொஸ் ஒமேகா டி. அல்ஃபா இன்டு கொஸ் ஒமேகா டி. நான் ஒமேகா கண்டுட்டேன், நான் இதில் ஒமேகாவில் எழுதுறேன், கடைசியாக பிரதியிடலாம். பீட்டா இன்டு சைன் ஒமேகா டி என்று இருக்கு. பீட்டா இன்டு சைன் ஒமேகா டி என்று இருக்கு. தரப்பட்ட சமன்பாட்டை சமன்பாடு 1 என்று எடுக்கிறேன். ரைட், சமன்பாடு 1. ரைட், ஏற்கனவே இந்த இடத்துலையும் குறிக்கப்பட்டதை விடுத்து நான் இதில் புதிதாக ஆரம்பிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னு சொன்னால், இந்த சமன்பாடு தரப்படும் இடத்து நானாக ஒரு சமன்பாடை உருவாக்கி கொள்ளலாம். அதாவது இவரை இந்த சமன்பாட்டை 2 பக்கமும் நேரம் குறித்து வகையிடுவதன் மூலம் வேகத்துக்கும் நேரத்துக்குமான சமன்பாட்டை நான் உருவாக்கி கொள்ளலாம். அப்போ 2 பக்கமும் டி குறித்து வகையிட்டு எக்ஸ் டாட் என்ற சமன்பாடு எப்படி வரும்? மைனஸ் அல்ஃபா ஒமேகா, இது ஏற்கனவே நான் கண்டதால் நான் நேரடியாக எழுதுகிறேன், சைன் ஒமேகா டி, சைன் ஒமேகா டி. அதே மாதிரி இந்த பகுதியில் மாறிலியை வழியால் வச்சு ஒன்று வகையிட்டோம்னு சொன்னால் சைன் டீட்டா வகையிட்டா கொஸ் டீட்டாண்டு வரும், கோணத்தை வகையிட்டோம்னா ஒமேகாண்டு வரும், பீட்டா ஒமேகா இன்டு கொஸ் ஒமேகா டி என்று வரும், கொஸ் ஒமேகா டி. இவரை நாம் பாவித்து கொள்ளலாம். இந்த சமன்பாட்டுக்குள்ளே இந்த சமன்பாடு மறைந்திருக்கு. ஆகவே 2 சமன்பாடு இருக்குது. தேவையான தரவுகளை பயன்படுத்தி நான் அல்ஃபாவையும் பீட்டாவையும் காண போகிறேன். அப்போ டி சமன் நோட்டில் பார்ப்போம். புள்ளி ஏயில் டி சமன் நோடு நான் எடுக்கிறேன். என்னென்று எடுக்கிறது என்ற விடையை நான் சொன்னேன்னா, அந்த இடத்துல இலை இறுக வலிக்கிடும். இலை இறுக வலிக்கிற கணத்தில் தான் எளிமை சேர்க்கம் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ டி சமன் நோடில் எக்ஸ் சமன் நோடு போடுறோம். இந்த சமன்பாடு 1 கொண்டே பிரதியிட்டேன்னு சொன்னால், சமன்பாடு 1 இந்த தரவை பிரதியிட்டேன்னு சொன்னால், எக்ஸுக்கு நோட் போட்டோம்னு சொன்னால் L/3 சக அல்ஃபா தெரியாது, காண வேணும், கொஸ் ஒமேகா டி, டி வந்து நோடு. அப்போ டீக்கு நோட் போட்டோம்டா கொஸ் ஒமேகா என்னவாக இருந்தாலும் 0 பெருக்கப்படைக்க கொஸ் நோடு வரும், கொஸ் நோட் 1 போடலாம். சக இந்த பீட்டா இருக்குது, பீட்டா இன்டு சைன் ஒமேகா டி, டீக்கு பதிலாக 0 போட்டால் சைன் ஒமேகா என்னவாக இருந்தாலும் சைன் 0 ஆகிடும். அப்போ சைன் 0 0, சைன் 0 0 வரும். ஆகவே எனக்கு அல்ஃபாவை காணக்கூடியதாக இருக்கும், அல்ஃபா மைனஸ் L/3. அப்போ அல்ஃபாண்ட மாறிலியை நான் கண்டு கொள்ளலாம், மைனஸ் L/3 என்று பெறப்படும். அதே போன்று புள்ளி ஏயில் நான் இடப்பெயர்ச்சியின் நேரத்தையும் கருதி அல்ஃபாவை பெறக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி புள்ளி ஏயில் நாம் வேகத்தை கருதுவோம், வேகத்தை கருதுவோம். அப்போ வேகம் வந்து எக்ஸ் டாட் எனக்கு தெரியும். எக்ஸ் டாட் வந்து வர்க்கமூலம் 2GL, வர்க்கமூலம் 2GL.
அப்போ இதில் ப்ளஸோ மைனஸ் வரும். அந்த திசையை கருதி நான் நேர எடுக்கலாம். திசை எனக்கு இடப்பெயர்ச்சியை வச்சு அறிந்து கொள்ள முடியும். இப்போ எக்ஸமன் வர்க்கமூலம் GL என்று எடுக்கிறேன். நேரத்தை பார்த்தோம்னு சொன்னால் நேரம் t சமன் நோட். அப்போ எக்ஸ் டாட் ஆனது வர்க்கமூலம் GL, வர்க்கமூலம் GL. இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறேன். ரெண்டாம் சமன்பாட்டில் நான் பிரதியிடுறேன். ரெண்டாம் சமன்பாட்டில் நான் பிரதியிற நேர புள்ளி ஏயில் எக்ஸ் டாட் வந்து .GL, t வந்து 0ன்றதை நான் ரெண்டாம் சமன்பாட்டில் பிரதியிடுறேன். அப்போ அவர் வந்து என்னென்று வரும் மைனஸ் அல்ஃபா ஒமேகா சைன் ஒமேகா டி. அப்போ டி வந்து 0. அப்போ சைன் டி சைவர் தர ஒமேகா சைவர். அப்போ சைன் சைவர் சைவர் ஆகிடும். அப்போ இங்கே அல்ஃபாவை இது 0 ஆகிடும். சக பீட்டா இன்டு ஒமேகா கொஸ் ஒமேகா டி. டீக்கு சைவர் போட்டோம்டா ஒமேகா தர சைவர் சைவர் கொஸ் சைவர் கொஸ் சைவர் சைவர் கொஸ் நாட் 1 கொஸ் நாட் 1 என்று வரும். அப்போ இதில் இருந்து எனக்கு என்ன வரும் பீட்டா காணக்கூடிய மேல் இருக்கும். பீட்டா இன்டு ஒமேகா ஆனது பீட்டா இன்டு ஒமேகா ஆனது வர்க்கமூலம் GL, வர்க்கமூலம் GL என்று பெறப்படும். அப்போ பீட்டா காண வேணுமாக இருந்தால் ஒமேகா தேவை. ஒமேகா நான் ஏற்கனவே கண்டிருக்கிறேன். ரைட், ஒமேகா நான் ஏற்கனவே கண்டிருக்கிறேன். அப்போ பீட்டா எனக்கு எப்படி வரும் என்று சொன்னால் பீட்டா வர்க்கமூலம் GL இன்டு ஒன்றின் கீழ் ஒமேகா ஆண்டு வரும். ஒன்றின் கீழ் ஒமேகா ஆண்டு வரும். ஒமேகா நான் ஏற்கனவே கண்ட விடை வர்க்கமூலம் 3 GL இன் கீழ் L. வர்க்கமூலம் 3 GL இன் கீழ் L இதை பிரதியிட்டேன் என்று சொன்னால் நான் பீட்டா என்ற மாறிலியை காணுவேன். GL ஒமேகாவுக்கு பதிலாக வர்க்கமூலம் 3 GL இன் G இன் கீழ் L. அப்போ L பை GL என்று வரும். L பை 3G என்று வரும். L இன் கீழ் 3G வர்க்கமூலம் L இன் கீழ் 3G என்று வரும். அப்போ இதில் இருந்து G வெட்டுப்படும். L இன் கீழ் √3 என்று எனக்கு விடை வரும். அப்போ பீட்டா வந்து எனக்கு அப்படி வரும்டா L இன் கீழ் √3 என்று வரும். இயக்க மையம் எப்போது பெறப்படும் என்று சொன்னால் இயக்க மையம் எப்போது பெறப்படும் என்று சொன்னால் அல்ஃபா கொஸ் ஒமேகா டி பிளஸ் பீட்டா சைன் ஒமேகா டி இவர் 0 ஆகும் பொழுது இயக்க மையம் பெறப்படும். எக்ஸ் சமன் L இன் கீழ் 3 சக அல்ஃபா இன்டு கொஸ் ஒமேகா டி சக பீட்டா இன்டு சைன் ஒமேகா டி. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் இயக்க மையம் எப்போ பெறப்படும் இவர் 0 இருக்க இயக்க மையம் பெறப்படும். அப்போ அவருக்கு 0 போட்டோம்னு சொன்னால் எக்ஸ் வந்து என்ன வரும் L இன் கீழ் 3 என்று வரும். L இன் கீழ் 3 எக்ஸ் ஆனது L இன் கீழ் 3 என்று வரும். அப்போ நாங்கள் இந்த கேள்விக்கு போனோம் என்று சொன்னால் எக்ஸ் ஆனது அதாவது ஏயிலிருந்து L/3 தூரத்தில் L/3 தூரத்தில் ஏயிலிருந்து L/3 தூரத்தில் இயக்க மையம் பெறப்படும். அப்போ இதான் இயக்க மையத்தை காண்ற முறை. அடுத்ததாக நாங்கள் வீச்சத்தை காண வேணும். இந்த சமன்பாடை பயன்படுத்தி வீச்சத்தை காண வேணும். அப்போ வீச்சம் எவ்வாறு காணுவது என்று பார்த்தால் வீச்சம் அப்போ வீச்சத்துக்கான வரைவிலக்கணத்தை கவனமாக கிரகித்தல் வேண்டும். அந்த வரைவிலக்கணத்திலிருந்து தான் வீச்சம் எங்களுக்கு பெறப்படும். இப்போ வீச்சத்துக்கான வரைவிலக்கணம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் எளிமை இயக்க துணிக்கை இந்த வீச்சம்ன்றது என்ன இயக்க மையத்துக்கும் அந்த துணிக்கை எப்போ ஓய்வடையுதோ எந்த இடத்துல ஓய்வடையுதோ அந்த புள்ளிக்கும் இடையிலான தூரம் தான் வீச்சம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வீச்சம்ன்றது எக்ஸ் தானே எக்ஸ் தான் வீச்சம். அப்போ எக்ஸுக்கான சமன்பாடு இங்கே இருக்குது. இந்த சமன்பாட்டில் துணிக்கை ஓய்வடைகிற கணத்தில் கொசொமேகா டி என்ன ஓய்வடைகிற கணத்தில் சைனோமேகா டி என்ன என்பதை நாங்கள் இனங்கண்டு வீச்சத்தை காணப்போகிறோம். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஓய்வடையேக்கில் எனக்கு கொசொமேகா டியும் வேணும் சைனோமேகா டியும் வேணும். அப்போ ஓய்வடைகிறதுன்னு சொன்னால் வேகம் சம்பந்தப்படுது. அப்போ வேகம் சம்பந்தப்படுற சமன்பாடு
இந்த ரெண்டாவது சமன்பாட்டை மீண்டும் கருதுவோம் வீச்சம் காண்றதுக்கு. எக்ஸ் டாட் ஆனது ரெண்டாவது சமன்பாடு எப்படி வரும்? மைனஸ் அல்ஃபா ஒமேகா இன்டு சைன் ஒமேகா டி சக பீட்டா ஒமேகா இன்டு கொஸ் ஒமேகா டி என்று வரும். ஒமேகா டி. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், வேகம் பூஜ்ஜியமாகும் பொழுது, அப்போ எக்ஸ் டாட் பூஜ்ஜியமாகிற நிலையை நாங்கள் கருதுகிறோம். எக்ஸ் டாட் பூஜ்ஜியமாகிற நிலையில் சைன் ஒமேகா டி என்ன வருது, கொஸ் ஒமேகா டி என்ன வருதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இதில் இருந்து எக்ஸ் டாட்டுக்கு பூஜ்ஜியத்தை போடுறோம். பூஜ்ஜியத்தை போடுவதன் மூலம் எங்களுக்கு என்ன வரும்? பூஜ்ஜியம் சமன் மைனஸ் அல்ஃபா ஒமேகா சைன் ஒமேகா டி சக பீட்டா ஒமேகா கொஸ் ஒமேகா டி. அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், டேன் ஒமேகா டீயை எழுவாய் மாற்றலாம். டேன் ஒமேகா டி அது என்ன வரும்? ஒமேகாவும் ஒமேகாவும் வெட்டுப்படும். டேன் ஒமேகா டி ஆனது பீட்டாவின் கீழ் அல்ஃபா ஆண்டு வரும். பீட்டாவின் கீழ் அல்ஃபா ஆண்டு வரும். ஏற்கனவே நாங்கள் பீட்டாவும் அல்ஃபாவும் கணிச்சிருக்கிறோம். பீட்டா ஆனது எல்லின் கீழ் ருத்துரி என்று பார்த்துருக்கிறோம். அப்போ பீட்டாவுக்கு எல்லின் கீழ் ருத்துரியை போடுறோம். அல்ஃபாவுக்கு என்ன பெருமானம் வந்திருக்குது? சய எல்லின் கீழ் 3. அல்ஃபாவுக்கு சய எல்லின் கீழ் 3. அப்போ எல்லும் எல்லும் வெட்டுப்பட்டால் எங்களோட விடை வந்து சய ருத்ரி என்று வரும். இந்த இடம் மிகவும் முக்கியமான இடம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. tan ஒமேகா டி வந்து என்னென்று வருது? சயருத்ரி என்று வருது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்டா? சயருத்ரி என்று வருது. அப்போ நாங்கள் இவரை என்ன செய்யலாம்? இந்த ஒமேகா டி என்ற கோணம், இவர் தான் ஒமேகா டி என்ற கோணமாக இருந்தால் ருத்ரியின் கீழ் 1 என்ற மாதிரி இவரை பார்க்கலாம். சயருத்ரியின் கீழ் 1 என்று பார்க்கலாம். அப்போ டேன் டீட்டான்றது எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்போ எதிர்ப்பக்கம் வர்க்கமூலம் 3ஆக இருந்தால் அயல் பக்கம் 1ஆக இருக்கும். அப்போ இதை கோணமாக கருதினா, ஒமேகா டி என்ற கோணமாக கருதினம் என்றால் எதிர்ப்பக்கம் வர்க்கமூலம் 3ஆக இருந்தால் அயல் பக்கம் 1ஆக இருக்கும். இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. சய வந்து ருத்துரிக்குரியதா ஒன்றுக்குரியதா, அதாவது எதிர்ப்பக்கம் மறையானதா அயல் பக்கம் மறையானதா என்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆகவே நாங்கள் அதுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், இந்த வினாவுக்கு வர வேணும். இந்த வினாவிலே புள்ளி ஏயிலிருந்து நாங்கள் கருத போகிறோம். அப்போ ஏயிலிருந்து பி வரையான இயக்கம். இந்த இயக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால், இது பாருங்க, எளிமை சேர்க்கமெண்டா என்ன? நிலைத்த புள்ளி ஓவை நிலைத்த புள்ளியாக வச்சுக்கொண்டு ஏ என்ற புள்ளிக்கும் ஏ டேஸ் என்ற புள்ளிக்கும் இடையில் துணிக்கை இயங்கி கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இடைக்குள்ள ஒரு அதாவது இந்த ஓவிலிருந்து ஏ வரையான கோணம் நாங்கள் வட்ட இயக்கத்துடன் இணைந்த எளிமை இசையக்கம் என்ற பகுதியில் இதை விரிவாக பார்ப்போம். ஓவிலிருந்து ஏக்கு சென்று ஏயிலிருந்து ஓவுக்கு வந்து ஓவிலிருந்து ஏ டேஸுக்கு வந்து ஏ டேஸிலிருந்து ஓவுக்கு வருவது. ஒரு பூரண இயக்கத்துக்கு கோணம் வந்து 2π என்று வரும். அப்போ இந்த காவாசி இயக்கத்துக்கு π/2 என்று வரும். π/2 இந்த வினாவிலே பார்த்தோம்னு சொன்னால், இந்த துணிக்கை ஏயிலிருந்து பி வரை செல்வதைத்தான் நாங்கள் கருதுகிறோம். இப்போ இயக்க மையம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், L/3 இருக்குது. இப்போ L/3 என்ற புள்ளியில் இயக்க மையம் பெறப்படும். ஆகவே வீச்சம் வந்து இயக்க மையத்திலிருந்து
ஓய்வடைகிற புள்ளி. பி வரையான இந்த தூரம் தான். ஆகவே நாங்கள் இப்போ ஏயிலிருந்து இந்த பி வரை எடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்க மையத்திலிருந்து பி வரை π/2. அப்போ இங்கால ஒரு பூரணமான இயக்கம் இல்லை. ஆகவே π/2 விட பெரிய கோணம் தான் கோணமாக நாங்கள் கருதுவோம். திருகோண கணிதத்தில் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். முதலாம் கால்வட்டத்துக்குள்ள எல்லா திருகோண கணிதமும் நேரான குறியை எடுக்கும். முதலாம் கால்வட்டம் என்றது 0, π/2, π, 2π/2, 3π/2, 2π. இப்போ நாங்கள் கருதினோம் என்று சொன்னால் இப்போ π/2 விட கொஞ்சம் கூடினது. ஆகவே இந்த ஒமேகா டி வந்து நாங்கள் இயக்கத்தை அவதானித்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த ஒமேகா டி என்ற கோணம் வந்து 2ஆம் கால்வட்டத்துக்கு விடும். கோணம் வந்து 2ஆம் கால்வட்டத்துக்கு விடும். அப்போ 2ஆம் கால்வட்டத்துக்குள்ள முதலாம் கால்வட்டத்துக்கு எல்லா திருகோண கணிதமும் நேரான குறியை எடுக்கும். 2ஆம் கால்வட்டத்துக்கு சைன் மட்டும் நேரான குறியை எடுக்கும். 3ஆம் கால்வட்டத்துக்கு டேன் நேரான குறியை எடுக்கும். 4ஆம் கால்வட்டத்துக்கு கொஸ் நேரான குறியை எடுக்கும். ஆகவே இங்கு நாங்கள் இந்த சைன் அப்போ 2ஆம் கால்வட்டத்துக்கு இந்த இயக்கம் வருகுதுன்னு நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இயக்கத்தை அவதானிக்க வேணும். இயக்கத்தை நாங்கள் விளங்கி கொண்டு தான் இந்த வினாக்களுக்கு மூவ் பண்ணலாம். ஆகவே சைன் நேரானது கொஸ் வந்து மறையாக இருக்கு. 2ஆம் கால்வட்டத்துக்கு கொஸ் மறையாக இருக்கு. இப்போ எப்பவுமே செம்பக்கம் வந்து நேர். செம்பக்கம் வந்து நேர். ஏன்னு சொன்னால் வர்க்கமூலத்துக்குள்ள எதிர்பக்கத்தின வர்க்கம் சாக அயல் பக்கத்தின வர்க்கம். அப்போ 3 வர்க்கமூலம் 3 வர்க்கம் 3 1 2 என்று வரும். நேர் 2 செம்பக்கம். ஆகவே கொஸ்ஸானது மறையாக வர வேணும். கொஸ் வந்து மறையாக வர வேணுமெண்டா அயல் பக்கம் மறையானதாக இருந்தால் தான் கொஸ் மறையாக வரும். எதிர்பக்கம் நேராக இருந்தால் சைன் நேராக இருக்கு. ஆகவே இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், என்ன வினாவுக்கு நாங்கள் வினாவில் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் வீச்சம் அலை இயக்க மையங்கள்ட்ட வீச்சம் காண போகிறோம். வீச்சம் காண்றதுக்கு என்ன செய்கிறோம், இயக்க மையமாகிற கணத்தில் கொஸ் ஒமேகா டி என்ன, இயக்க மையமாகிற கணத்தில் சைன் ஒமேகா டி என்னன்னு காண்றோம். அப்போ வீச்சம்ன்றது எக்ஸினுடைய பெருமானம். எக்ஸ் தானே. அப்போ எக்ஸ் ஆனது L/3 சக. எக்ஸ் ஆனது எங்களுக்கு இந்த தரப்பட்ட சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். L/3 சக அல்ஃபா கொஸ் ஒமேகா டி சக பீட்டா சைன் ஒமேகா டி. எக்ஸ் எப்போ வேணும், இயக்க மையத்திலிருந்து இந்த எக்ஸ் எப்போ வேணும் என்று சொன்னால் வேகம் பூஜ்ஜியமாகிற கணத்தில் வேணும். வேகம் பூஜ்ஜியமாக இருக்க கொஸ் ஒமேகா டி என்ன, சைன் ஒமேகா டி என்ன. ஆகவே வீச்சம் பெறப்பட வேணுமாக இருந்தால் எக்ஸ் சமன் L/3 கொஸ் ஒமேகா டி சக அல்ஃபா வரும். அல்ஃபா ஒமேகா டி, அல்ஃபா கொஸ் ஒமேகா டி சக பீட்டா சைன் ஒமேகா டி என்று வரும். சைன் ஒமேகா டி என்று வரும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒமேகா டி தெரியும். ஆகவே கொஸ் ஒமேகா டிக்கு பதிலாக என்ன போடலாம், கொஸ் ஒமேகா டி அயல் பக்கத்துங்கள் சம்பக்கம் சய ஒண்டுங்கள் 2. அப்போ L/3 சக அல்ஃபாக்கு பதிலாக போட வேணும். கொஸ் ஒமேகா டிக்கு பதிலாக சய ஒண்டுங்கள் 2 சக பீட்டா நாங்கள் கண்டிருக்கிறோம் போட வேணும். சைன் ஒமேகா டி எதிர்பக்கத்துங்கள் செம்பக்கம் வர்க்கமூலம் 3/2. ஆகவே எக்ஸை கண்டு கொள்ளலாம். எக்ஸ் ஆனது எங்களுக்கு எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் எக்ஸ் சமன் L/3 சக அல்ஃபா. அல்ஃபா ஏற்கனவே கண்டிருக்கிறோம். அல்ஃபாவுக்கு பதிலாக நாங்கள் என்ன போடலாம் என்று சொன்னால் சய L/3 சய L/3. அல்ஃபாவுக்கு பதிலாக சய L/3. இங்கே ஒரு சய இருக்குது. அப்போ சக L/3. இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 3 6 சக பீட்டாவுக்கு பதிலாக நாங்கள் கண்டிருக்கிறோம். பீட்டா என்னென்று வரும், பீட்டா வந்து L/√3 என்று வரும். பீட்டா ஆனது L/√3. அப்போ L/√3 √3/2 √3/2. ஆகவே நாங்கள் எக்ஸை காணலாம். இந்த √3யும் வெட்டுப்படும்.
எல்லின் கீழ் 3 சக எல்லின் கீழ் 6 சக எல்லின் கீழ் 2 என்று வரும். 6ஐ பொது எடுத்தோம் என்று சொன்னால், போமாசி எடுத்தோம் என்று சொன்னால் 2L சக L சக 3L என்று வரும். ஆகவே இதை சுருக்கினோம் என்று சொன்னால் 6Lன் கீழ் 6 என்று வரும். அப்போ எக்ஸ் வந்து எல் என்று வரும். எக்ஸ் எல்லாக இருக்கிற கணத்தில், எக்ஸ் ஆனது எல்லாக இருக்கிற கணத்தில் வேகம் 0 ஆகுது. எக்ஸ் வந்து எல்லாக இருக்கிற கணத்தில் வேகம் 0 ஆகுது. அப்போ எங்களோட கேள்வி என்னன்னு சொன்னால் வீச்சம். எங்களோட கேள்வி வந்து வீச்சம். அப்போ இந்த வினாவுக்கு வருவோம். இந்த எக்ஸ் வந்து எல்லாகிற இடத்துல வேகம் 0 ஆகுது. அப்போ இவ்வளவு தூரமும் எல் என்று வருது. இவ்வளவு தூரம் எல் என்று வருது. வீச்சம்ன்றது என்ன? அலைவு மையத்துக்கும் வேகம் 0 ஆகிற கணத்துக்கும் இடையிலான தூரம் தான் வீச்சம். அப்போ அலைவு மையம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம் L/3 என்று. அப்போ L/3ல் இந்த ஏயிலிருந்து L/3ல் அலைவு மையம் பெறப்படும். ஆகவே அலைவு மையத்திலிருந்து வேகம் 0 ஆகிற தூரம் வந்து L - L/3 ஆக இருக்கும். அப்போ வீச்சம் எல்லிலிருந்து L/3 கழிச்சோம்னு சொன்னால் நாங்கள் கண்டது எக்ஸண்டபடியா எக்ஸமன் எல் என்று வருது. இப்போ வீச்சம்ன்றது இயக்க மையத்திலிருந்தான தூரம். அப்போ 2Lன் கீழ் 3 என்று பெறப்படும். ஆகவே நாங்கள் இந்த வினாவை தொடர்ந்து இந்த வகுப்பை நிறைவு கொண்டு வரலாம். எளிமை இயக்கம் தொடர்பான அறிமுக விடயங்களுடன் இந்த விளக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வகுப்பு இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.